கட் பண்ணிக்கலாம் விடுங்க. வணக்கம். இந்து மக்கள் கட்சி சத்திரியர்கள் பேரவை மாநில துணை பொதுச் செயலாளர். இன்று தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் மிகவும் தமிழர்களை தமிழ் வளர்க்கின்றேன் என்று தமிழர்களை மிகவும் தமிழர்களுடைய உணர்வுகளை ஏறி மீதிக்கு செயலாக திராவிட மாடல் ஆட்சி சித்தாந்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மிக 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 அவுரங்கசீப் ஆட்சி போல, திப்பு சுல்தான் ஆட்சி போல, ஹைதர் அலி ஆட்சி போல அப்படிப்பட்ட தாங்குற ஒரு அகந்தை, தாங்குற ஒரு கௌரவம் இந்த திராவிட மாடல் ஆட்சி. அப்படி இந்த திராவிட மாடலுங்கிறப்ப பார்க்கும்போது தமிழனுடைய கலாச்சாரம், தமிழனுடைய பண்பாடு, தமிழனுடைய சித்தாந்தம் இது ஒன்றுபட்ட நசுக்கு விதமாக செய்கின்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டில் ஒரு வீடு திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றம் மலை மீது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடைய காட்சியளிக்கின்றார். இதில் தமிழர்கள் கலாச்சாரம்னா அங்கே போவாங்க வருவாங்க. குடும்பத்தில் ஒரு பிரச்சனைங்கிறப்ப அங்கே போய் வேண்டிட்டு வேண்டுதலெல்லாம் பண்ணி நிறைவேற்றிடுவாங்க. காலங்காலமாக நடக்கிற பிரச்சனை. அதற்கு பார்த்தீங்கன்னா அந்த மலை மேல் உள்ள ஒரு கோயில் இருக்கு. நிறைய பேர் கீழே மட்டும் போயிடுவாங்க, ஆனால் மலை மேல் உள்ள இருக்க கோயிலுக்கு போக மாட்டாங்க. அது யாருன்னா காசி விஸ்வநாதர். எப்படி இந்தியாவில் உள்ள காசிக்கு போய் ஒரு இந்துக்கள் எப்படி போய் புனித நீராடுறாங்களோ அதே போல தான் இந்த காசி விஸ்வநாதர் அங்கே இருக்கு. அந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் பின்னாடி ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்கு. அந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா மச்சமாமுனிவர் தவம் இருந்து மீன் வடிவில் காட்சியளிக்கிறார். இதுதான். ரெண்டாவது, அதுக்கப்புறம் காசி விஸ்வநாதர் எங்கள் அப்பே இருந்தா அம்மா இருப்பாங்கள. அடுத்த மூத்த அண்ணன் இருப்பார்ல, யாரு? விநாயகப் பெருமான், அம்மா சக்தி பார்வதி அம்மாலாம் இருப்பாங்களா. அதே போல காசி விசாலாட்சி என்ற பக்கத்தில் ஒரு ஆலயம். இது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னதாக, 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாக அங்கே தமிழக மக்கள், ஹிந்து மக்கள் எல்லோரும் வழிபாடு போயிட்டு இருந்தாங்க. காலங்கள் ஆனதுக்கப்புறம் இந்த முகலாய பேரரசர்கள் படையெடுப்பு, இந்த படையெடுப்பில் தான் எத்தனையோ இந்த தமிழகத்தில் படையெடுப்பில் அவங்கள புறமுதுகு காட்டுறதுக்காண்டி பல மன்னர்கள் பல இதில் போராடி இருக்காங்க. அப்படி வந்ததில் தான் சிக்கந்தர் பாட்சா. இந்த சிக்கந்தர் பாட்சாங்கிறவர் யாரு? நம் நாட்டின் மீது படையெடுத்தவர். அப்படி படையெடுக்க வரும்போது 2ஆம் பாண்டிய மன்னர்கள் காலத்தில் 2ஆம் பாண்டிய மன்னன் அவர் போருக்கு தயாராகிறார். அப்போ அந்த போருக்கு தயாராகும் போது அப்போ அவர் படையெடுக்கும் போது அங்கே ஏற்கனவே ஒரு 2 பேர் மலையிலிருந்து அந்த கோயிலை காப்பாற்றுறாங்கன்னா படையெடுப்பு. அப்போ படையெடுப்புனா டெத்துனா அவங்களாம் வரமாட்டாங்க. இந்த முகலாயர் படையெடுப்புலாம் வராது. அதனால் 2 பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அந்த தற்கொலை பண்ணியது தான் கார்த்திகை தீபம், மோட்ச தீபம். இந்த மோட்ச தீபத்தில் தான் இறந்தவங்களுக்கு அந்த மோட்ச தீபம் ஏற்றுற இடம். இந்த இடம் கார்த்திகை தீபம் ஏற்றுற இடம். அந்த கார்த்திகை தீபத்தில் அந்த சிக்கந்தரை என்ற மலையில் அவர் அப்போ அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் போர் நடக்குது. 2ஆம் பாண்டிய மன்னர்களுக்கு இவங்களுக்கு கடும் போர் நடக்குது, முகலாயர்கள் ஆட்சிங்க. அப்போ நம்ம அந்த போர் நடக்கும்போது உயிருக்கு பயந்து வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு அந்த மலைக்கு மேலே போறாரு. யாரு? சிக்கந்தர் பாட்சா. அவர் மலைக்கு மேலே போய் அந்த இடத்துல போய் நம்ம மன்னர்கள் சும்மா இருப்பாங்களா, நம்ம ஆளுங்க தேடுறாங்க. ஆக அப்படி வெட்டுப்பட்டு போயினா விடக்கூடாதுன்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும்போது காசி விசாலாட்சி சொன்னல, காசி விஸ்வநாதர் மேல ஆலயம், 2வது காசி விசாலாட்சி ஆலயத்துக்கு பின்னாடி உள்ள இடத்துல வெட்டி அவரை படுகொலை பண்றாங்க. இதுதான் வரலாறு. அது நாளடைவாக முகலாயர்கள் ஆட்சிக்கிறதுக்கு அப்புறம் டச்சுக்காரர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், இவங்கெல்லாம் ஆட்சி காலத்தில் அப்போ அந்த இதில் நாளாக அங்கே ஒரு நம்மளுடைய காசி விசாலாட்சின்றது இருந்த கோயிலுக்குள்ள சிலைகள் இல்லை, விநாயகப் பெருமான் சிலைகள் இல்லை, கீழே மட்டும் முருகப்பெருமான் இருக்காரு, இங்கிட்டு காசி விஸ்வநாதர் இருக்காரு. அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோன்றோம். இந்த சுதந்திரம் அதுக்கப்புறம் அந்த இடத்துல எதுவும் செயல்பாடு கிடையாது. அப்போ உள்ள அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த கார்த்திகை தீபம், இந்த
ஆங்கிலேயர்கள் காலத்தில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இந்த இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றலாம் சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதை நடைமுறைப்படுத்தவில்லை. இந்த திராவிட மாடல் ஆட்சியும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியும் சரி, எம்ஜிஆர், அண்ணாதுரை, ராமசாமி நாயக்கர், கருணாநிதி, ஜானகி அம்மாள் இவங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தலை. இந்த நடைமுறைப்படுத்தாதனால நாங்கள் ஒவ்வொரு இந்து ஐயா எங்களுடைய தாத்தா ராமகோபாலன் அவர்கள், இந்து முன்னணி முன்னாள் மாநில தலைவர், அவர் இறந்துட்டாரு. அவருடைய தலைமையில் நாங்கள் எத்தனையோ போராட்டங்கள், தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களின் உத்தரவின் பேரில் நாங்கள் எத்தனையோ போராட்டம் பண்ணியிருக்கோம். அதற்காண்டி வழக்குகள் வாங்கியிருக்கோம். எத்தனையோ வழக்குகள் காலங்காலமாக. இது இன்னைக்கு நேற்று நடக்குதுன்ற விஷயம் கிடையாது. இந்துக்களின் உணர்வையும் இந்து தமிழின் உணர்வையும் அந்த கார்த்திகை தீபம் அந்த மக்களுடைய தமிழக மக்களின் உணர்வுல அந்த கார்த்திகை ஏற்றன்னு சொல்லி 25 வருடமாக 35 வருடமாக எனக்கு தெரிஞ்சு நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தில் முறையிட்டு எங்களுடைய கட்சி பொறுப்பாளர் ராமரவிக்குமாரும் மற்றும் சோலைக்கண்ணன் அவர்களும் நீதிமன்றத்தில் முறையிடுறாங்க. நீதிமன்றத்திலிருந்து அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. நீதிமன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுறது. இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறது என்ன பிரச்சனை? மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் எரியுமா, 1 ஹவர் எரியுமா, அவ்வளோதான். இதனால யாருக்கு இந்த விஷயம் இல்லை. இதில் உடனே அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு கிடையாது. ஏன் தமிழகத்தில் வாழும் இஸ்லாமியர்கள் யாரும் எதிர்ப்பு இந்த கார்த்திகை தீபத்துக்கு? அப்படி இல்லாததுல இந்த திராவிட மாடல் ஆட்சி, சர்வாதாயர் ஆட்சி, ஹிட்லர் மாதிரி ஆட்சி, இந்த ஹிட்லர் மாதிரி ஆட்சியில உடனே அந்த நீதிமன்றத்திலிருந்து அவங்க உத்தரவு கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணுமா நிறைவேற்றக்கூடாதா? இதுதான் காலங்காலமாக உள்ளது. நீதிமன்ற உத்தரவே மதிக்க மாட்டோம் நாங்கள் தமிழக காவல் எங்களை அரசாங்கம் எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதை அப்பீல் பண்ணி இதை பண்ணி இதுவரைக்கும் ஏற்ற முடியல. இதுவரைக்கும் செய்ய முடியல. அப்ப நீதிமன்ற அவமதிப்பு தொடர்ந்து இந்த திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. இவர்கள் தான் ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ மக்கள் மற்றும் மாற்று மதத்தினர் ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக பல்லாண்டு காலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல யாருக்கு என்ன பிரச்சனை? அந்த சிக்கந்தர் மலையில பாத்தீங்கன்னா இப்ப குட்டி சமாதி எவன் செத்தான் தெரியல. சிக்கந்தர் மட்டும் செத்தது தெரியும். மற்ற பாத்தீங்கன்னா 15 சமாதி இருக்கு கீழே. இப்படி ஒரு திருப்பரங்குன்ற மலை மீது சாட்சாத் முருகப்பெருமானுடைய மலையில இப்படி ஒரு குட்டி சமாதியாக இருந்தா இது எப்படி ஏத்துக்கலாம்? அப்ப இந்து தமிழர் உணர்வு கொள்ளக்கூடாதா? அப்ப நீதிமன்றத்தில் நாங்கள் சென்றால் நீதிமன்றத்தில் நிலநாட்ட முடியாதா? இப்படிப்பட்ட திராவிட மாடல் ஆட்சியை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே அமைச்சர், இந்து நலத்துறை அமைச்சர் சேகர் பாபு முத்தமிழ் முருகப்பெருமான் மாநாடு பல திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனியில் நடத்தினாரே, அதுக்கு நாங்கள் கருப்பு கொடி காமிச்சோம். இப்ப திருப்பரங்குன்றம் மீது இந்த கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்கு ஃபுல் எதிர்ப்பு அமைச்சர் அவர் தானே. அப்ப அந்த அமைச்சர் அவர்கள் இதை நீதித்துறை செயல்படுத்தாத காரணத்தினால் அமைச்சர் பதவி உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எங்களுடைய அம்பேத்கர் சட்ட மாமியார் அம்பேத்கர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சூந்தில் போய் மனு கொடுத்த. விளையாட்டுன்னா இப்ப ஒரு உயர் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவையே இந்த அரசாங்கம் இந்த தமிழக காவல்துறை திராவிட மாடல் காவல்துறை மதிக்கல. அப்ப சாதாரண மக்கள் நீதிமன்றத்தில் தன்னுடைய உணர்வுக்காண்டியும் தன்னுடைய குடும்ப விஷயத்துக்கான நீதிமன்ற உத்தரவு வாங்குவாங்களே, அந்த உத்தரவுல இந்த காத்துல போயிருக்கும். இப்படிப்பட்ட உத்தரவே என்ன செயல்படுத்தல. அப்ப மக்களே தெரிந்து கொள்ளுங்கள், இது முழுக்க திராவிட மாடல் சித்தாந்தம், கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இந்த வருகின்ற தேர்தலில் இந்து தமிழர்கள் அனைவரும் முன்னின்று திராவிட மாடல் ஆட்சியையும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையும் இதற்கு தக்க பாடம் வழங்க வேண்டும். அதற்கு உங்கள் உங்களுடைய வாக்குதான் முக்கியம். இந்த வாக்கு முழுக்க திருப்பரங்குன்ற மலை மீது கார்த்திகை தீபம் யார் ஏற்றுவார்களோ, திருப்பரங்குன்ற மலையை யார் காக்கின்றார்களோ, தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்து தமிழன் கலாச்சாரத்தை யார் காக்கின்றார்களோ, இந்து தமிழன் கலாச்சாரத்திற்கு ஒன்றென்றால் தான் சுவாமி வேணந்தர் சொல்லியிருப்பாரு, இந்து என்பவன் தனிப்பட்ட ஆள் கிடையாது, அவனுக்கு பின்னாடி பல்லான கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி. அதுதான் காவி கொடி. அதே போல் இந்து ஒருவன் பாதிக்கப்பட்டால் தான் பாதிக்கப்பட்டது போல் எவன் உணர்கிறானோ அவன் தான் உண்மையான இந்துன்னு இருக்காரு. அப்படிப்பட்ட இந்த உணர்வு உங்களுடைய வாக்கு இருக்கு. இந்த வாக்குல வருகின்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில்
நயினார் நம்ம தமிழகத்தின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை அவர்கள் தலைமையில் எந்த கூட்டணி இருக்கின்றதோ அவர்களுக்கு வாக்களித்து அதிக வித்தியாசத்தில் தமிழகத்தில் ஆன்மீக பூமியா மாற்ற வேண்டும். மதக்கலவரத்தை தூண்டுபவர்களுக்கு சக்க பதிலடி கொடுத்து சவுக்கடி கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன்.